எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம். நான் மைக் சுதாகர். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கலை அழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த கலையை உருவாக்கி இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொம்மலாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து ஐயா அவர்கள் ஐயாவோட இன்சார்ஜில் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க தஞ்சாவூரில். ஸோ அவங்கள்ட்ட எப்படி எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்கன்றதை கேட்கலாம். ஐயா வணக்கம். என் பேர் சுதாகர். நீங்கள் நம்ம பொம்மலாட்டம் இதுக்கு இந்த கலையோட உண்மையான பேர் என்ன? தமிழில் பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க. சரி சரி. தெலுங்கில் பொம்முலு ஆட்டம். ஓகே. ஆங்கிலத்தில் பப்பிள் ஷோ. ஓகே. சரி, தகவல்களையும் இது எத்தனை வருடம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதையும் நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் அவரோட இருக்கும்போதே நான் சின்ன வயசுலேருந்து இந்த பொம்மலாட்டத்தை சேர்ந்து அவரோடைய எங்கள் அப்பாவோட சேர்ந்து கற்றுக்கிட்டேன். நான் 10 வயது படிக்கும் போதுலேருந்து சேர்ந்து கற்றுக்கிட்டு ஒரு 10வது 12வது படிக்கிற வயதுலேயே முழுமையாக எல்லாத்தையும் இந்த கலையை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டேன். அந்த காலத்தில் எங்கள் தந்தையாரோடு இருந்த கலைஞர்கள், பொம்மலாட்ட கலைஞர்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் இறந்துட்டாங்க. அவங்கள்ட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டேன். அந்த முக்கியமாக உடையார்பாளையம் ராதாகிருஷ்ண மலைவராயர்னு அவர் இந்த பொம்மைகளை ஆட்டினான்னு சொன்னால் ஒரு இயல்பாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இயல்பாக எப்படி இருப்பாங்களோ, எப்படி நடப்பாங்களோ, எப்படி பேசுவாங்களோ, அது மாதிரிலாம் அவர் செய்வார். ஒரு பொம்மைகள் நடிக்கிற மாதிரியே தெரியாது. நிஜமாகவே ஒரு பொண்ணாக ஆனால் அது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் அந்த நுணுக்கங்களெல்லாம் சேர்ந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் பேசுறதுக்கு ஓரளவு கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களாக இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 1986 உலக பொம்மலாட்ட விழா மேற்கு ஜெர்மனி நாட்டில் நடந்தது. அங்கே நம்ம இந்திய நாட்டின் சார்பாக எங்கள் குழுவை அனுப்பியிருந்தாங்க. அந்த குழுவில் நானும் எங்கள் தந்தையாரோடு நானும் போயிருந்தேன். அரசாங்கம் 5 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு இந்த துறையை இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு டாக்டர் ரவிச்சந்திரன் அவரை எங்களோட 6 பேர் தான் போனோம். உலகத்திலேருந்து பல நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. சைனாவிலேருந்து 20 பேர் வந்திருந்தாங்க. அமெரிக்கா மற்ற நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த 5 பேர் 6 பேர் நாங்கள் செஞ்ச அளவு அவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிறது சில சந்தேகம்தான். ஏன்னா மக்களுடைய பாராட்டு இந்த ஜெர்மனி நாட்டில் எங்களுக்கு அப்படி கிடச்சிது. ஒரு காட்சிக்கும் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வசனங்கள் அதிகமாக இல்லாமல் காட்சி ரூபமாக மாற்றாம்பாய் கொடுமை அப்படிங்கிற ஒரு கதையை நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக தயார் பண்ணி அந்த கதையை நடத்தினோம். எல்லோரும் வரவேற்றாங்க. இது ஒரு பெரிய சாதனை. அதுக்கப்புறம் 1993ஆம் வருடம் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவராக அப்போதைய டாக்டர் சங்கர் தயாள் சர்மா இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு 5 நிமிடம் நடத்துறதுக்கு அவர் மாளிகையில் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நாங்கள் எங்கள் குழுவினர் மத்திய கலாச்சாரத்துறையிலிருந்து ஆசிரியர்களுக்கு இந்த பொம்மலாட்டத்தை பற்றி கற்றுக்கிறதுக்காக எங்கள் ஆசிரியர்களாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஜனாதிபதி மாளிகையில் நடத்த வாய்ப்பு 5 நிமிஷம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது நாங்கள் போயிட்டு எங்கள் பொம்மை பட்டி இந்த ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு போய் நிறையா செக்கிங்லாம் இருந்தது. அப்போ அங்கே போனோன்னே அவர் ஜனாதிபதி நிறைய உட்கார வச்சாங்க. அவர் வந்தார். தருவில் உட்காந்தாங்க. எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் ஒரு
ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நடத்திருப்போம். அவரை ரசித்து பார்த்துக்கிட்டு கை தட்டி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார். நிப்பாட்ட சொல்லலை. இருந்தாலும் நாங்கள் 1/2 மணி நேரத்தில் அவங்க நிப்பாட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாராட்டோட நிறுத்திக்கணுன்ட்டு நிப்பாட்டிட்டோம். அவர் வந்து எழுந்திரிச்சு வந்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு பாராட்டினார். இந்த பரதநாட்டியம் இந்த பொம்மை தான் அவர் முன்னாடி ஆடினது. இந்த பொம்மையை அவருடைய பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய உதவியாளர்களையெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விருந்து, சிறப்பான விருந்து கொடுத்து பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புங்கன்னு உத்தரவு போட்டு வாழ்த்திட்டு போனார். இது ஒரு பெரிய எங்களுக்கு பாராட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலைமாமணி விருது கிடைச்சது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயர்ந்த விருது, கலைஞர்களுக்கான உயர்ந்த விருது இதுதான். அந்த விருது 2013ஆம் வருஷத்துக்காக எனக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. 2019 தான் விருது கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விருது. ஏன்னா அந்த விருதுக்காக நம்ம 45 வருஷ காலமாக நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், பத்திரிகைகள், அழைப்பிதழ்கள், அதுக்குரிய ஆதாரங்களை எல்லாம் வச்சு ஒரு 200 பக்கம் கொண்ட புத்தகமாக தயார் பண்ணி தமிழ்நாடு இயற்கை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த வசதியின் அடிப்படையிலேயே இந்த இது கிடச்சிது. ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நம்முடைய தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக இந்த கலையை நடத்தலாம். இது நடத்தினா நிறைய கலைஞர்கள் தமிழ்நாட்டை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் வருடம் முழுவதும் ஏதாவது கோயிலில் விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் எல்லாம் இதை வைக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டால் இன்னும் அந்த கலை அழியாமல் பாதுகாக்கப்படும். அதோடு தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற இசைக்கல்லூரிகள், இசைப்பள்ளிகளில் பரதநாட்டியம், வீணை, நாதசுரம், தவுள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த பொம்மலாட்டத்தையும் கற்றுக் கொடுத்தா அது ஒரு பாடமாக இருந்து அதுவும் ஒரு வகையில் அழியாமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளை எல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த கலை எப்படி இருந்தாலும் அழியக்கூடாது, பழமையான தமிழர்களுடைய கலை. அதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. எங்கே போய் நடத்தினாலும் மக்கள்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆரவாரம், கைதட்டெல்லாம் செய்கிறாங்க. குறைந்த அளவே நடத்தினாலும் கூட நல்ல வரவேற்பு இருக்குது. இது நிறைய அளவில் நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு மனமாக வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. வட பெரியசாமி. நான் இந்த தொழிலிலே இந்த பொம்மலாட்டத்தில் கடந்த ஒரு 35 வருடங்களாக நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாடுவது, இடையிலே அந்த வசனங்களை பேசுவது என்பது எனக்கு ஒரு கொடுத்தது. இது நாங்கள் எல்லா வரலாற்று நாடகங்கள் மற்றும் சமூக நாடகங்கள் மற்றும் புராண நாடகங்களெல்லாம் நாங்கள் டைலாகாக பேசுறது வழக்கம். பாடல்களை பாடும்போது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். நம்ம நண்பர் அவர்கள் இப்பொழுது இந்த பொம்மலாட்டத்தில் பொம்மை ஏற்றுகிறார். பொம்மலாட்ட சுற்றுறாரு. குரு இருக்காரு, குருவோட சிஷ்யர் நாங்கள். அதனால் பொம்மை எப்படி தகுந்த மாதிரி அதை பொம்மை ஆக்ஷன் பண்ணுறாங்க. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகேண்ணா. அப்புறம் வெற்றியாக இருக்குது. நடத்தியிருக்காங்க. நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகேண்ணா. நிகழ்ச்சியிலும் அது கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்காக எல்லாரையும் பார்த்துட்டோம். கடைசி அம்மா அவங்க அந்த பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இந்த கலையுடைய பின்னணி பாடகி, பொம்மலாட்டத்துடைய பின்னணி பாடகி. அம்மா வசனத்தையும் நம்மளுடைய பாடலும் இவங்க தான் பாடக்கூடியவங்க. அம்மா அவங்க பேர் பத்மா. எத்தனை வருடமா நீங்கள் அந்த கலையில் இருக்கீங்க? 30-40 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் சொந்த ஊர்? மயிலாடுதுறை தான். மயிலாடுதுறை. ஓகே. ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் பாடல் எல்லாம். நீங்கள் பாட அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட்டில் இருந்தேன். ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. மேலும் இந்த கலையை அடுத்தவங்களுக்கும் உங்களோட போகாமல் அடுத்தவர்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கண்டிப்பாக. நன்றிம்மா.
கல்யாண சுற்றுலாம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறுகின்ற தஞ்சாவூர் ரோட்டரி திவாஸ் சார்பாக இங்கே ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்த முன்வந்திருக்கிறோம். அது எந்தவித